படத்தில் சாங் இருக்கலாங்க, ஆனால் படமே சாங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம முடியுதா? அப்படி ஒரு படம் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் வந்துட்டு ஒரு 94 வயசு டேரக்டர் வந்துட்டு எடுத்திருக்காரு இந்த படத்தை. அவர் எப்படி யோசிச்சார், எப்படி எடுத்தார் அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. நம்ம தமிழில் வந்துட்டு அதிகமாக நமக்கு தெரியப்படுற அபூர்வ சகோதரர்கள் அந்த மாதிரி படங்கள். அவர் பேர் தான் சங்கீத ஸ்ரீனிவாசராவ். அவர் வந்துட்டு தன்னோட 94 வயசில் வந்துட்டு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த ஒரு நீட்டான ஒரு செம்ம ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஸ்கிரிப்டை வந்துட்டு எடுக்கிறாரு. ஸோ இந்த ஸ்கிரிப்டில் வந்துட்டு என்னென்னா அவர் பேரில் இருக்க மாதிரியே சங்கீதத்தை ஃபுல்லாக தெரிச்சிட்டாருங்க படம் முழுக்க. அந்த படம் பேர் தான் சங்கீதம். சங்கீதத்துக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அது செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்ட், பாராட்டக்கூடியது, பயங்கரமான ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லாங்க. அந்த எரிச்சல் வெறுப்பு எதுவுமே இல்லாமல் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சரி, ஓகே, பிளாட் என்னடா அது சொல்லாமல் வந்துட்டு ஏன்டா இப்படி கதையை பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பிளாட் நான் சொல்லிடுறேன். கஷ்டப்படுற ஒரு ஹீரோ ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து ஜெயிலேருந்து வெளியே வர்றாரு. ஸோ அவருக்கு வந்துட்டு அவங்களோட அப்பாவோட டாக்குமெண்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அந்த இடத்த வந்து விற்றோம் அப்படின்னு சொன்னால் தன்னோட லைஃப் செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தை தேடி போகிறாரு. அங்கே போனால் வந்துட்டு புல்லு எதுவுமே இல்லை, மரங்கள் எதுவுமே கிடையாது. அங்கே ஒரு மைனிங் ஃபேக்ட்ரி மட்டும் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கோல்டு இருக்குன்னு சொல்லி தோண வந்துட்டு மரங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு அகற்றப்பட்டு பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, அந்த கோல்டு மைனிங் தான் இவரோடது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, அந்த கோல்டு மைனிங்கை போய் பார்த்து அதை வித்தரலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அங்கே வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து கோல்டே கிடைக்கல. அதனால் வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் ஒரு ஆஃப்ரிக்கன் டீல் வந்து நாங்கள் பேசியிருக்கோம், அந்த டீலுக்கு வந்து நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 50% ஷேர் தரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம அந்த ஆஃப்ரிக்காக்காரர் என்ன சொல்கிறான், எனக்கு கோல்டு கண்டுபிடிச்சி கொடுத்தா மட்டும்தான் நான் வந்துட்டு பேமெண்ட் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ வந்து நம்ம ஊர்லேயே வந்து கடைசியாக ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த பெரிய மரத்தை வந்துட்டு வெட்டுறதுக்காண்டி ஏற்பாடு பண்ணி அந்த பெரிய மரத்தை வெட்டிடுறாங்க. அதில் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, டென்ஷன் ஆகி ஒரு கீரி சிலை வந்து ஒன்று இருக்குது. ஸோ அந்த சிலைக்கு கீழே வந்துட்டு கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகத்தை வச்சு அவங்க ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்துட்டு அதில் ஸ்லிப்பாகி அந்த உள்ளே போயிடுறாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நினச்சிட்டு இருந்த ஒரு ஆள் கடவுள் இருக்க பிளேஸுக்கு உள்ளே போயிடுறாங்க. ஸோ அதில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கோவத்தில் ஊர் மக்களுக்கு இப்படி சாபம் விடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல கடைசியில் அது நடக்கவும் செஞ்சிருது. அடுத்த நாள் காலையில் யார் இருந்துச்சாலும் அவங்க வாயில் வந்து பேச்சு வருதுங்க, பாட்டு வருது, வித்தியாசமாக இருக்குல்ல. ஸோ ஆனால் அந்த பாட்டு பாடி பாடி கடைசியில் வந்துட்டு ஒவ்வொரு பிரச்சனையும் சால்வ் பண்ணி கடைசியில் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பேலன்ஸ் கதை. ஸோ ஒரு இயற்கையை ஒரு சங்கீதத்தை வச்சு ஒரு கதையை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணி பயங்கரமாக எலிவேட்டும் ஆயிருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தை வந்து நிறையா பேர் பார்க்கல, அது ஏன்னு எனக்கும் தெரியல. ஆனால் ஒரு நல்ல ஒரு படம். இந்த டைரக்டருக்கு வந்து கடைசியில் வந்து 94 வயசில் எடுத்ததுக்கே ஒரு அவார்டு தரணும். ஆனால் இப்படி ஒரு படத்தை வந்துட்டு படைச்சதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரெகக்னிஷேஷனை கொடுக்கணும். படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அண்ட் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே என்னென்னா தன்னோட வேலைப்பாடை சூப்பராக செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம ரெகக்னிஷேஷன் கண்டிப்பாக தேவை. இது மாதிரி டிஃப்ரெண்ட் அட்டம்ஸ் அவரே நினைக்கிறாருங்க. ஸோ நம்மளோட யங்ஸ்டர்ஸ் நிறையா பேர் வந்து சினிமாவுக்கு வரவங்க நல்ல ஒரு படங்கள் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க.